ராஜினாமா செய்திருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்களுடைய ரெசிக்னேஷனும் ஏற்கப்பட்டிருக்கிறது சபாநாயகரால். ஸோ சபாநாயகருடைய முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு இது காலி என அறிவிக்கப்பட்டு தேர்தலும் இடைத்தேர்தலும் திருச்சி கிழக்கோடு நடக்கிறதுக்கான சூழல் வந்திருக்கிறது. பேரவை விதிகள் படி கடிதங்கள் முறையாக கொடுக்கப்பட்டன. அவங்க கையெழுத்து போட்டு அவங்களே நேரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த ராஜினாமாக்கள் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டதுனால ஏற்கப்பட்டுக்குது அப்படிங்கிறாரு. காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது காரணம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நேரில் வரும்பொழுது அது ஸ்பீக்கர் வெரிஃபை பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ராஜினாமாக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது என்கிறார். அதிமுக விவகாரத்தில் நிறைய கிளைம்ஸ் இருக்கே, கொரோடா இன்னார் கொரோடா அன்னார் அப்படின்னு. இல்லை அந்த விவகாரம்லாம் என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது என்கிறார் சபாநாயகர். மூவருடைய ராஜினாமாவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்திருக்கிறார். 4 தொகுதிகள் தமிழ்நாட்டில் காலியாகக்கூடிய சூழலில் 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வருகிறது. சட்டமன்றம் அமைந்த 21வது நாளில் இந்த ராஜினாமா நடைபெறுகிறது. முதலமைச்சருடைய ராஜினாமா புரிந்து கொள்ளத்தக்கது என்றால் அதுதான் சட்ட விதியும் கூட. 2 தொகுதிகளில் ஒரு உறுப்பினர் வெற்றி பெற்றால் ஒரு எம்எல்ஏவாகத்தான் இருக்க முடியுங்கிற அளவில் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்திருக்கிறார். 3 அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் இந்த மூவரும் CV சண்முகம் தரப்புக்கு ஆதரவாக நின்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவு நிலை எடுத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அவர்கள் மூவரும் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. CV சண்முகம் தரப்பிலிருந்து ஏற்கனவே சில எம்எல்ஏக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு மாறி இருக்கிறாங்க, மன்னிப்பு கடிதம் கோரியிருக்கிறாங்க. EPS ஆதரவு என்பது 27 எண்ணிக்கையாக உயர்ந்திருக்கிறது. அந்த மாறியவர்கள் மற்றும் இந்த மூவர் என கணக்கு போட்டால் CV சண்முகம் தரப்புடைய எண்ணிக்கை 17ஆக குறைந்திருக்கிறத பார்க்கின்றோம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் சட்டமன்றத்தில் EPS ஆதரவு 22ஆக இருந்த நிலையில் அது உயர திரு CVS தரப்பு ஆதரவு என்பது 25லிருந்து 17ஆக குறைந்திருக்கிறது. அதிமுகவுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்துமே இதன் ஊடாக குறைந்திருக்கிறத பார்க்கின்றோம். 47 இடங்களில் தான் அதிமுக இந்த சட்டமன்றத்தில் வென்றிருக்கிறது. இந்த 47 அவங்க எந்த அணியாவனா இருந்துட்டு போட்டோம், அவங்க அதிமுக உறுப்பினர்கள். அவங்க 3 பேருடைய ராஜினாமாவால் அதிமுகவுடைய எண்ணிக்கை என்பது சட்டமன்றத்தில் 44ஆக குறைந்திருக்கிறது. 4 தொகுதிகளில் விரைவில் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வரலாம். ஒருவேளை இந்த மூவர் போல மேலும் சிலர் ராஜினாமா செய்வார்களே ஆனால் இது ஒரு பேட்டர்னாக தொடருமானால் எண்ணிக்கை அதை பொறுத்து மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.